மகாபெரியவா சரணம். ஸ்ரீ லலிதார்க சேஷகிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்கள். அவளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு பெரிதாக நாம் ஏதேதோ செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறு விஷயங்கள் கூட அம்பிகையை மகிழச் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாமம். ஓம் பஞ்சசங்கியோபசாரிண்யை நமः. ஓம் பஞ்சசங்கியோபசாரிண்யை நமः. இப்போ இதை பதம் பிரிக்கிறப்ப பஞ்ச சங்கிய உபசாரிணி அப்படின்னு சொல்கிறது. பஞ்ச அப்படின்னா 5, சங்கியா அப்படின்னா எண்ணிக்கை, அந்த எத்தனை நம்பர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு. உபசாரிணி அப்படின்னா உபசாரங்களை உடையவள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 5 என்ற எண்ணிக்கையில் உள்ள உபசாரங்களை உடையவள். இப்போ சாதாரணமாக இதுங்க தேவதா வழிபாடு சொல்லும் பொழுது பஞ்சோபசாரம், சோடசோபசாரம், சதுஷ்டோபசாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உபசாரங்கள் ரொம்ப சொல்லுவோம். அதில் மிகவும் விசேஷமாக இந்த 5 வகையான உபசாரத்தினால் விசேஷமான பிரீத்தியை உடையவள். அப்போ இந்த 5 வகையான உபசாரம் என்ன அப்படின்னா, கந்த புஷ்ப தூப தீப நைவேத்திய உபசாரம். இதை பார்த்திங்க அப்படின்னா நாம் தினமும் செய்யக்கூடிய பூஜையில் செய்ய வேண்டிய உபசாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒரு பஞ்சபூதத்தின் தத்துவமாக இருக்கின்றன. இப்போ இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எதுக்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்குள் இத்தனை இருக்கிறதா அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம சாதாரணமாக சுவாமிக்கு என்ன பண்ணுறோம், கந்தத்தால் அவளுக்கு அலங்காரம் செய்கிறோம், அடுத்தது தூப தீபம் செய்கிறோம், நைவேத்தியம் செய்கிறோம், புஷ்பத்தால் அலங்காரம் செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம் இல்லையா? அப்போ இது ஒவ்வொன்றுமே ஒரு பஞ்சபூத தத்துவத்தை உடையதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பஞ்ச இந்திரியங்களால் நாம் அனுபவிக்கும் இந்த பிரபஞ்ச வஸ்துக்களை அந்த மகேஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்தல், அந்த அம்பிகைக்கு அர்ப்பணம் செய்தல். இப்போ கோயில்களிலும் வீட்டு பூஜைகளிலும் இந்த பஞ்சோபசார பூஜை அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு மகாபிரிவார் ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த சந்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கந்தம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது பிருத்திவி தத்துவம். சரி, அப்போ இந்த புஷ்பம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆகாசத்தை குறிக்கிறது. தூபம் என்ன தத்துவம் அப்படின்னா வாயு தத்துவம். தீபம் அப்படிங்கிறது அக்னியை குறிக்கக்கூடியது. அடுத்தது நைவேத்தியம் அமிர்தமாகிய நீரை குறிப்பது. ஆக இந்த பஞ்சோபசாரம் செய்வதன் மூலமாக இந்த ஈஸ்வரன், பிரபஞ்சம், ஜீவன் இது அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. அப்போ அம்பாள் கருணையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, அவள் அவ்வளவு கருணை நிறைந்தவள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ இதில் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய இந்த உபசாரங்களில் அவள் பிரீத்தி கொள்கிறாள் என்றால் அவ்வளவு எவ்வளவு கருணை உடையவளாக இருந்தால் இந்த குறைஞ்சபட்ச உபசாரத்தில் அவள் பிரீத்தி அடைகிறாள்னு சொல்ல முடியும் இல்லையா? ஆக இந்த குறைந்தபட்ச உபசாரத்தினாலேயே அவள் பிரீத்தி அடைகிறாள் என்றால் அவள் அனுகிரகத்தை நமக்கு மழையாக பொழிய அவள் காத்து கொண்டிருக்கிறாள். நாம் அவளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது தான் பாக்கி. அதற்காகத்தான் அவள் காத்து கொண்டிருக்கிறாள். அவள் காட்சிக்கு மட்டும் எளியல் அல்ல, பூஜைக்கும் எளியவளாக அவள் இருக்கிறாள். ஆக இதுக்கு தான் பட்டர் சொல்லுவார், பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியேன்னு சொல்லிட்டு அபிராமி அந்த அதில் சொல்லுவார். அப்படிப்பட்ட இனிமையான மொழியை உடையவளாக இந்த அம்பிகை இருக்கிறார். மகாபெரியவா சரணம்.